Diastasis Recti don'ts. ஸோ என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். crunches no, sit-ups no, planks பண்ணவே கூடாது, ரஷ்யன் ட்விஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது, பர்பீஸ், மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ணவே கூடாது. என்ன பண்ணவே கூடாது நான் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நானும் இதை பண்ணக்கூடாது தான். பட் இதெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ்னு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாக்காக கொடுத்தேன். ஹெவி வெயிட் லிஃப்டிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்போ ஒரு 5 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் தூக்கவே கூடாது. சிட்டப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது கூட அதில் தான் சேரும். ஸோ கீழே உட்காந்து நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்து எந்திரிக்கும் போது உங்களோட கோர் மசில் வந்து விரியும். அதை பண்ணாதீங்க. ஓடக்கூடாது. வேகமாக ஓடும்போது உங்களோட கோர் மசில் வந்துட்டு அதிரும். உங்களால் அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. இப்போ வாக் பண்ணும்போது நீங்கள் வயிற்றை வந்துட்டு உள்ளே இழுத்துக்கிட்டு நீங்கள் வாக் பண்ண முடியும். ஆனால் ஓடும்போது உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ ரன்னிங் பண்ணாதீங்க. ஜம்பிங், ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது. படுத்து எந்திரிக்கும் போது பெட்டில் படுத்து இல்லை கீழே படுத்தோ நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே படுத்து அப்படியே எந்திரிக்கக்கூடாது. லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பி காலை கீழே போட்டு தான் எந்திரிக்கணும். ஒருவேளை கீழே படுத்து தூங்குறீங்க அப்படின்னா உட்காந்து அப்படியே எந்திரிக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ திரும்பி முட்டி போட்டு தான் எந்திரிக்கணும். ஏன்னா நீங்கள் எந்தெந்த வேலை செய்யும்போது உங்களோட கோர் மசில் வந்து விரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அது நமக்கே தெரியும். நமக்கே ஃபீல் ஆகும். இருக்கும்போது வயிறு இப்படி விரியுது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேலையை பண்ணவே கூடாது. ஓகே, ஹாப்பி ஸ்ட்ரெடிங்.